இந்த மலையில் பல சித்தர்கள் வந்து தியானத்துலேயும் தவத்துலேயும் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஒரு சித்தருக்கு கடுமையான தாகம் எடுத்திருக்குங்க. அதை உணர்ந்த முருகப்பெருமான் மருத மரங்களுக்கு இடையில் வந்த ஒரு நீர் ஊற்று, அதை மருத தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அந்த தீர்த்தத்தை முருகன் அவரோட கையாலேயே வந்து சித்தருக்கு கொடுத்ததாக கூறப்படுதுங்க. மக்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆட் கொடுத்துருங்க. அப்படி இந்த மலை மீது தவம் செஞ்ச முக்கியமான சித்தர்களில் ஒருத்தர் தான் பாம்பாட்டி சித்தர். அவர் இங்கே இருக்கிற முருகரை வந்து தரிசிக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாருங்க. அவரோட கடுமையான தவத்தை ஏற்றுக்கிட்ட முருகப்பெருமான் அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறாருங்க. இப்போவும் மருதமலையில் பாம்பாட்டி சித்தருக்குன்னு ஒரு ஜீவசமாதி அங்கே இருக்குங்க. நம்ம போனால் பார்க்க முடியும். குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரனுடைய இடம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதுபோல் தாங்க மருதமலையும். இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னென்னா 5 தலை விநாயகருங்க. ஆமாங்க, விநாயகர் 5 தலையோடு இங்கே காட்சி அளிக்கிறாருங்க. இந்த கோயிலோட வரலாற்றில்